ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு தமிழ் வாக்கியத்தை எடுத்துகிட்டு அதை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். தமிழ் சென்டென்ஸாக எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறது கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அட்வான்ஸ்டு லெசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் இந்த சேனலை வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் காலத்தில் பாசிட்டிவாக கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான லெசன் தான் உங்களுக்கு போடுவேன். சரி போலாங்களா? வேலை முடியும் வரை லட்சுமி கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்தால் இப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸாக கொடுத்துட்டாங்க. இதை எப்படிங்க இங்கிலீஷில் எழுதுறது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இப்போது வந்து இப்போ ஸ்டெப் 1 வெப்பை கண்டுபிடிக்கணும். வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் வாக்கியத்தில் வெர்பு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். கடைசி வார்த்தை தாங்க வெர்பு. தமிழ் வாக்கியத்தில் கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தை தான் வெர்பு. இதில் கடைசியில் என்னது இருக்குதுங்க? முடிவு செய்தான், அதுதான் வெர்பு. அந்த வெர்பை பார்த்து யார் அல்லது எது என்ற 2 கேள்விகளை கேட்கணும். அதுக்கு பதில் வார்த்தை தான் சப்ஜெக்டு. யார் முடிவு செய்தான்? லட்சுமி. அது சப்ஜெக்ட் வந்துருச்சுங்களா? சப்ஜெக்ட் போட்ட உடனேயே வெர்பை போட வேண்டும். முடிவு செய்தான், இது என்ன டென்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. அப்போது டிசைடு, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் டிசைடட். அப்போ சப்ஜெக்ட் போட்டு வெர்பு போட்டு லட்சுமி டிசைடட் என வருகிறது. ஸ்டெப் 3, எதை முடிவு செய்தால்? வெர்பை பார்த்து கேளுங்க. எதை முடிவு செய்தால்? கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்தால். எதை முடிவு செய்தால்? கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்தால். அப்போ வந்து லட்சுமி டிசைடட் வெர்புக்கு அடுத்தது என்ன போடுறோங்க? நாட் டு பி கேர்லெஸ். டு பின்றது சிம்பிள் இன்ஃபினிட்டிவ். அதுக்கு முன்னாடி நாட் போட்டுக்கிறோம். டு பினா இருக்குமாறு, நாட் டு பினா இருக்க வேண்டாம் என்று அதை போட்டுக்கிறோம். எப்படி இருக்க வேண்டாம் என்று? கேர்லெஸ், கவனக்குறைவாக. அதான் அந்த கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் என்றதுக்கு நாட் டு பி கேர்லெஸ். டு பின்றது சிம்பிள் இன்ஃபினிட்டிவ், அதுக்கு முன்னே நாட் போடுறோம் நெகட்டிவ்க்காக. கேர்லெஸ்ன்றது அட்ஜெக்டிவ். நாட் டு பி கேர்லெஸ். எதை முடிவு செய்தால் எதை என்றதுக்கு ஆப்ஜெக்டாக வந்து நாட் டு பி கேர்லெஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் வந்து வருது. அதை அப்படியே எடுத்துக்கிறோம். லட்சுமி டிசைடட் நாட் டு பி கேர்லெஸ். ஃப்ரேஸ் என்னதுங்க? ஒரு சொற்கள் வரிசையாக அடுக்கி வரும், வரிசையாக தொடர்ந்து வரும். ஒன்றின் பின் ஒன்று தொடர்ந்து வரதுக்கு ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறேன். அடுத்தது ஸ்டெப் 4. இப்போது அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் வருதுங்க பாருங்கள். வேலைன்றது ஒரு சப்ஜெக்டு. வேலை வாஸ் ஃபினிஷ்டு. வேலை முடியும் வரை எப்படி அது உண்மையான வாக்கியம் எப்படி இருக்குங்க? அன்டில் த ஒர்க் வாஸ் ஃபினிஷ்டு. இப்படி தான் அந்த இதுதான் வந்து வேலை முடியும் வரைன்னு தமிழில் வந்திருக்குதுங்க. முடிக்கப்படும் வரை, முடிக்கப்பட்டது. த ஒர்க் வாஸ் ஃபினிஷ்டு. ஒர்க்கு சப்ஜெக்ட், வாஸ் ஃபினிஷ்டு என்னதுங்க? பேசிவ் வாய்ஸு. முடிக்கப்பட்டது. அது அன்டில் அது ஒரு சபார்டினேட் கண்டிஷன் போட்டோம்னா வேலை முடிக்கப்பட்டது வரைன்னு வரும். அந்த வேலை முடிக்கப்பட்டது வரை தான் வேலை முடியும் வரைன்னு ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா வந்திருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸு. அது இந்த ஒர்க்குன்றது என்னதுங்க? இந்த தமிழ் வாக்கியத்தில் ஒர்க்குன்றது 2வது சப்ஜெக்ட்டுங்க. லட்சுமி மொதல் சப்ஜெக்ட்டு, த ஒர்க்குன்றது 2வது சப்ஜெக்ட்டு. அந்த அன்டில் த ஒர்க் வாஸ் ஃபினிஷ்டு இப்படின்ற ஒரு சபார்டினேட் கிளாஸை நம்ம ஒரு ப்ரேஸாக மாற்றி ஒரு இது வந்து இந்த முழு சென்டென்ஸும் சிம்பிள் சென்டென்ஸாக எழுதுறதுக்காக தான் இப்போது இந்த கிளாஸை வந்து இன்னொரு சப்ஜெக்ட் வர கிளாஸை வந்து ப்ரேஸாக மாற்றுறோம். அன்டில் த ஒர்க் வாஸ் ஃபினிஷ்டு, இது 2வது சப்ஜெக்ட் வந்து ஒர்க்கு. இதில் ப்ரேஸாக மாற்ற என்ன பண்ணணும்னா, இந்த அன்டில் என்ற சபார்டினேட் கண்டிஷன் ப்ரிபோசிஷனாக மாறிடும். அன்டில் ப்ரிபோசிஷன் போட்டுக்கிறீங்க. 2வது சப்ஜெக்ட் எது? த ஒர்க்கு. மொதல் சப்ஜெக்ட்டு லட்சுமி, 2வது சப்ஜெக்ட்டு ஒர்க்கு. அப்படி 2 சப்ஜெக்ட்டுக்கு ஒரே இந்த வாக்கியத்தில் 2 சப்ஜெக்ட் இருந்தால், வேறு சப்ஜெக்ட் இருந்தால் 2வது சப்ஜெக்ட் இருக்கிற சப்ஜெக்ட் போட்டு அப்பாஸ்டபி போட்டு எஸ் போடணும். அதாவது கன்ஜெக்ஷனோடு சேர்ந்துருக்குது இல்லையா, சபார்டினேட் கன்ஜெக்ஷனோடு சேர்ந்துருக்கிற சப்ஜெக்ட் போட்டு அப்பாஸ்டபி போட்டு எஸ் போடணும். அதை போடணும். இந்த ஒர்க் அப்பாஸ்டபி எஸ் போட்டிங்க. அப்புறம் வெர்பை வந்து ஜெரண்டாக மாற்றணும். இங்கே வந்து வாஸ்ன்ற பி வெர்பு இருக்குது, ஃபினிஷ்ன்ற ரூட் வெர்பு இருக்குது. அப்போ இதில் எதை ஜெரண்டாக மாற்றிவிங்க? இந்த வாஸ் மெயின் வெர்பை வந்திருந்தால் அதை பீன்னு மாற்றிவிங்க. ஆனால் ஃபினிஷ்டுன்னு ஒரு பக்கத்தில் ரூட் வெர்பு பார்த்ததுனால இந்த வாஸை விட்டுட்டு இந்த ஃபினிஷ்டு தான் வந்து நம்ம ஜெரண்டாக மாற்றணும். ஃபினிஷ்டுன்ற V1 ஃபார்ம் என்னதுங்க?
ஃபினிஷு, அதோட ஐஎன்ஜி சேர்த்துங்க ஃபினிஷிங். அப்போது இந்த அன்டில் த ஒர்க் வாஸ் ஃபினிஷ்டு இந்த ஒரு சபார்டினேட் கிளாஸை பிரேஸாக மாற்றுறதுக்கு எப்படி வருதுங்க? பிரேஸனை மாற்றலாம். அன்டில் த ஒர்க்ஸ் ஃபினிஷிங் என வருகிறது. இதை தூக்கி அந்த கேர்லெஸ்க்கு நாட் டு பி கேர்லெஸ்ன்னு அதுக்கு பின்னாடி எழுதிடுறீங்க. அப்போ ஃபைனலாக எப்படி வருங்க? லட்சுமி டிசைடட் நாட் டு பி கேர்லெஸ் அன்டில் த ஒர்க்ஸ் ஃபினிஷிங். ஏன் இப்படி எழுதுகிறோம்? இந்த வேலை முடியும் வரை லட்சுமி கவனக்குறைவாக இருக்க வேண்டாம்னு முடிவு செய்தால். இந்த முழு தமிழ் வாக்கியத்தை நம்ம ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக எழுதுறதுனால இது மாதிரிலாம் சேஞ்சஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு. அது இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாட் டு பி இது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இருக்கிற மாடலு. சேம் சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி அடுத்து ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா உங்களுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.